ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பஜ்ஜி சுட போகிறோம். அதுக்கு எண்ணெய் நல்லா காய வச்சுக்கலாம். சக்தி பஜ்ஜி மாவு தான் அரைச்சி மாவு தான் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் மிளகா பஜ்ஜி தான் செய்ய போகிறேன். வாங்க கட் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் அது கட்டி சூடாகட்டும். பஜ்ஜி மிளகாவை 4 பீஸாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நல்லா ஃபுல்லாக முங்குற அளவுக்கு டிப் பண்ணுங்க. எடுத்து நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான். பஜ்ஜியெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான மிளகா பஜ்ஜி ரெடி. வாங்க சாப்பிடலாம்.